சூர்யா, இன்னைக்கு காலை மலர்ல நம்ம சந்திச்சு பேச போற சிறப்பு விருந்தினர் யாரு? ஏன் கண்டிப்பா. கேக்குறேன்னா, அம்மாவுடைய பிறந்த தினம் இன்று. சோ கண்டிப்பா அம்மாவுக்கு மிக மிக நெருக்கமான ஒரு நபர் தான் நம்ம இன்னைக்கு மீட் பண்ண போறோம். அவங்க யாருன்னு சொல்லுங்க. கண்டிப்பா மேம், ரொம்ப அழகா சொன்னீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, மேம் பொறுத்த வரைக்கும் அழகா சொல்லலாம், எல்லோராலும் புன்னகையோட பூச்செண்டு கொடுக்க முடியும். இந்த பார்க்குறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அந்த சுறுசுறுப்பு எனக்கு இந்த முதல்ல அந்த குழந்தையிலேருந்து இந்த குழந்தை நட்சத்திரமாக நான் ஆக்ட் பண்ணும்பொழுது இருந்த சுறுசுறுப்பு, அது வந்து இன்றைக்கி வயசில் கொஞ்சம் குறைச்சிக்க ட்ரை பண்ணுறேன் நான். ஏன்னா அந்த வயசுன்னு வரும்பொழுது அந்த மாதிரி ஸ்பீடு இருக்கக்கூடாது, பட் இருந்தாலும் வந்து அந்த எனர்ஜி ஓரளவுக்கு. ரெண்டாவது சுற்று வட்டாரங்கள், என்னுடைய கூட இருக்கிற என்னுடைய ஆர்டிஸ்ட் அப்போ அந்த காலத்தில் இருக்காங்க, அவங்க என்னை பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க, நீ வந்தாலே நாங்கள் கொஞ்சம் டல்லாக இருந்தால் கூட சுறுசுறுப்பாகிடுறேன்வாங்க. ஏன்னா அப்படி ஒரு இது தவிர இதெல்லாம் காட்ஸ் கிஃப்ட் வேறு, நம்மளா கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம், பட் பூரா ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பாக மனசு இளமையா இருக்கிறதுக்கு வந்து நிறைய வழிகள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு வயசு ஆக ஆக நம்மளுடைய மனசை வந்து குழந்தைத்தனமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இளமை அப்படிங்கிறது ஈஸியா வந்துடும் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க என்னென்னலாம் பண்றீங்க, அதை பத்தி சொல்லுங்க. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்க்கும்பொழுது நான் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சந்தோஷப்படுவேன். நான் வந்து இப்போ என்னுடைய வந்து ஒரு இதில் புக்கில் படித்தேன், ஜாப்பனீஸினுடைய இது ஒரு கொட்டேஷன் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, நீங்கள் ரொம்ப டயர்டாக இருந்தாலோ இல்லை ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தாலோ அனிமல்ஸ் அப்புறம் ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி இடத்துல போய் நீங்கள் கொஞ்சம் ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணுங்கள் டைமு. அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வந்து, ஏன்னா மைண்டு வந்து நம்ம அது மாதிரி அதே மாதிரி சின்ன குழந்தைகளோட இப்போ நீங்கள் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி தாத்தா வீட்டில் அம்மா அப்பாவோட அந்த குழந்தை வந்து ஜாஸ்தி பாட்டி தாத்தா கிட்டே இருக்கும். அவங்க அதோட விளையாடும்போது அவங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணி, இதெல்லாம் காரணம் என்னென்னா, இப்போ நானும் வந்து யங்ஸ்டர்ஸோட நிறைய பழகிறேன், படத்துலையாக இருக்கட்டும் இல்லை வெளியிலையாக இருக்கட்டும். இப்போ எங்கள் வீட்லேயும் எனக்கு கிராண்ட் டாட்டர், எங்கள் சிஸ்டருடைய கிராண்ட் டாட்டர்லாம் இருக்குது. ஸோ அவங்களோட வரும்பொழுது அவங்க கூட பழகும் பொழுது அவங்களுக்கு இருக்க உண்டான சில விஷயங்கள் இருக்கும் பொழுது நம்ம இந்த மாதிரி தான். ஆனால் வந்து எது வந்தாலும் பானுமதி அம்மா கூட அந்த காலத்தில் சொல்லுவாங்க, லைஃப்பில் நீ வந்து ஹியூமரை ரசிக்க தெரிஞ்சுக்கணும்னு. என்ன எது வந்தாலும் அதில் எது எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை ஹியூமராக நீ மாற்றிக்கணும். அந்த மாதிரி நாங்கள் ஆக்ட் பண்ணும்பொழுது அந்த காலத்தில் சுற்று வட்டாரத்தில் இந்த லெஜெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயங்கள் எனக்கு அப்படி பார்க்கும்போது தான் நமக்கு அந்த இதுவே மாறுது எல்லாமே. இது நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த இதை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் சில சமயம் ரொம்ப டீப்பாக இருப்போம் நம்ம, இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சத்துக்கு கொஞ்சம் அந்த அட்மாஸ்பியர் இது பண்ணணும். கண்டிப்பாக மேம். அம்மா, உங்களுக்கும் அம்மாவுக்கும் நிறைய தொடர்புகள், நிறைய நட்புகள், பேச ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். எங்களுக்கெல்லாம் ஒன்று கூட தெரியாதும்மா. ஸோ அவங்களோட நீங்கள் பழகின நாட்கள் ரொம்ப அழகானது எங்களுக்கு. ஆனால் அது பொக்கிஷம், கொஞ்சம் சொல்லுங்களேன். நிஜமாவே இப்போ இவங்க சொன்ன மாதிரி அவங்க வந்தாலும் அதே மாதிரி ஒரு செட்டில் வந்து பார்க்கும்பொழுதே ஒரு வித்தியாசமான ஒரு கிளாமர் அந்த இடத்துல வரும். ஒரு ஃபங்க்ஷனாக எடுத்தாலும் சரி, ஒரு இதுவாக இருந்து நாங்கள் ஆக்ட் பண்ணுற காலத்துலேயும் சரி, அதுக்கப்புறம் அவங்க வந்து முதலமைச்சராக இருக்கிற காலத்துலேயும் சரி, அவங்களுக்கு முதல்ல இருந்தே அந்த மாதிரி ஒரு அமைப்பு அவங்களுக்கு. தங்க தாமரை அப்படின்னா நிஜமாவே சொல்லணும். அவங்களுக்கு சின்ன வயசுலேயும் பார்த்துருக்கேன், கொஞ்சம் ஒரு 10 வயசு 9 வயசுலேயும் நான் பார்த்துருக்கேன். அவங்களுடைய அந்த ஒரு நிறைவான முகத்துலேயும் அந்த இது ஒரு ஜொலிப்பான ஒரு இது, ஒரு அழகான ஒரு இது, அது முகத்தில். ரெண்டாவது சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்தில்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ளேயே நமக்கு சில விஷயங்களை ரொம்ப அழகாக நம்ம வச்சுக்கணும். எவ்வளோ சங்கடங்கள் இருந்திருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான மாறுதல் இருக்கலாம், பட் அவங்களுக்கு உண்டானது ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது நான் தனியாக அவங்கள தனித்தன்மையாக பார்க்குறேன் நான். இப்போது பெண் என்று பிறந்தால் இவர் போல் பிறந்திட வேண்டும், வாழ்வொன்று வாழ்ந்தால் இவர் போல் வாழ்ந்து சிறக்க வேண்டும்னு ஒரு இரும்பு மனுஷியா அம்மாவை பற்றி நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சிட்ருக்கோம். ஆனால் அவங்களுடைய சிறு வயதுல இருந்தே நீங்கள் வந்து அவங்கள பார்த்துட்ருக்கீங்க. அவங்களுடைய மறுபக்கம், அவங்களுடைய குழந்தைத்தனம், மற்ற விஷயங்கள், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அனுபவம் இருக்குது. அதை பற்றி சொல்லுங்களேன். அவங்க பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, குழந்தை இதில் வந்து அவங்க நிறைய மிஸ் பண்ணது அவங்க அம்மாவை. பட் இருந்தாலும் அவங்க ரொம்ப வந்து ஸ்கூலில் இருக்கட்டும், ஸ்கூல்லன்னா அந்த ஸ்கூலில் ஸ்டூடெண்ட், அந்த யங் ஸ்டூடெண்ட்டு, அங்கே இருந்த ஒரு டிசிப்ளின்னு அது ஒரு தனி விதமாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வந்து வெளியில் வருதோ போகிறதோ, அவங்க அம்மா கூட வருதோ, எல்லாமே அவங்க ஒரு மனசுக்குள்ளே எல்லாத்தையுமே ஒரு ஐடியலாக வச்சுருந்தவங்க. ஷூட்டிங் வந்தோடனே ஷூட்டிங்கில் வேறு விதமாக, ஷூட்டிங்கில் எல்லாமே ரசிப்பாங்க, பட் ரொம்ப சிரிப்பாங்க, கலகலன்னு சிரிப்பாங்க. பக்கத்தில் லைக் பண்ணுறவங்கள வந்து இது பண்ண பார்ப்பாங்க, இன்னொருத்தர் கிண்டல் பண்ணாங்கன்னா அதை ரசிப்பாங்க. பட் சம்டைம்ஸ் நாங்கள் வந்து இந்த டைலாக்கு ஏதாவது ஒருத்தருக்கு இது பண்ணோம்னா அதை இது பண்ணுவாங்க, அவங்க ரசிப்பாங்க. சில சமயம் இப்படி மறைச்சிட்டு சிரிப்பாங்க அவங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா கூட, எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கூட அதில் எதுவுமே ஒரு மீறல் இருக்காது. கரெக்ட்
கரெக்டாக ஒரு டிசிப்ளினோட தான் இருக்கும். ரொம்ப ஓவராக எதுவும் இது பண்ண மாட்டாங்க, எல்லாமே ரசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு விஷயம் நான் சொல்லணும். அவங்க 2011 வந்து சீஃப் மினிஸ்டராக வந்த உடனே நாங்கள் போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோம். பட் எப்படியா இருந்தாலும் அவங்களுக்கு வேலை நிறைய இருக்கும், எப்படி கேட்குறதுன்னு தெரியல. அவங்க சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் கேட்க நான் சொன்னேன், சரி நான் எழுதி அனுப்புகிறேன், நீங்கள் எல்லோரும் யார் யார் வரீங்களோ பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நீட்டாக ஒரு லிஸ்ட்டு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 13 பேர் லிஸ்ட்டு போட்டு கொடுத்தேன். லிஸ்ட்டு போட்டு கொடுத்த உடனே அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு டைம் ஒதுக்கிட்டாங்க. உடனே ஒதுக்கிட்ட உடனே என்னை கூப்பிட்டாங்க, கார்டன்லேருந்து பிஏ கூப்பிட்டு, அம்மா வர சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன், 13 பேர் எழுதி கொடுத்துருக்கேனே நான், அது பரவாயில்லையானே. 13 பேரையும் வர சொன்னாங்கம்மா, இன்னும் இதில் யாரையுமே அவங்க இது பண்ணல, கண்டிப்பாக எல்லாரையும் வர சொன்னாங்க. சரி ரைட்டுன்னு எல்லாரையும் அசம்பிள் பண்ணி உள்ளே போய் உட்காந்தோம். உள்ளே போய் உட்காந்து அவங்க ரூமில் நாங்கள் கேஷுவலாக அவங்க வாழ்த்தெல்லாம் சொன்னாங்க, எல்லாம் சொன்ன உடனே விஎஸ் ராகவன்லாம் வந்து சரிம்மா அப்படி இப்படின்னாரு. என்ன விஎஸ் ராகவன், நீங்கள் அந்த செட்டில் நீங்கள் அந்த மாதிரி பேசுனீங்க, உங்களை நாங்கள் நிறைய டேக்கு வாங்க வச்சோம்ல தெரியுமா அப்படின்னாங்க சடனா. ஸோ அதோடய அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி அந்த அட்மாஸ்பியரோ மாறி போச்சு. ஆமாம்மான்னு அவரை ஆரம்பிச்சிட்டாரு உடனே. அவர் ஆரம்பிச்சது படி, அதாவது எதுக்காக சொல்ல வர, அவங்களுக்கு வந்து அந்த தெரியும் அந்த ட்ரெண்டு, ஓ நம்மக்கிட்ட அவங்க வந்து ரொம்ப இதுவாக நினைக்கிறாங்க, அப்படி இல்லை பேசலாம், நம்ம பழைய விஷயங்கள் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படிலாம் ஒரு இது உண்டு அவங்களுக்கு. அந்த இது நான் பார்த்தேன், அந்த மாதிரி ஒரு இது உண்டு எங்ககிட்டலாம். அந்த நாங்கள் போனோம்னால அவங்களுடைய இதில் இப்போ இருக்க அந்த விஷயங்கள் எதுவுமே பேச மாட்டோம், பழசெல்லாமே பேசுவோம். பார்த்தா முகம் அப்படியே ஒரு மாதிரி அவங்களுக்கு அந்த இது மாறிடும், அந்த இதுக்கு போயிடுவாங்க ஒரு மாதிரி பின்னாடி ஃப்ளாஷ்பேக் மாதிரி போயிட்டு சிரிச்சுட்டு இப்படி பேசுவாங்க. அவங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி நான் அவங்கள பார்க்கும்போது. அப்பா எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு, எவ்வளோ டென்ஷன், ஏன்னா அந்த வேலைன்றது அது அப்படி தான், அது ஒன்றும் இது பண்ண முடியாது. பட் இருந்தாலும் நமக்கெல்லாம் பார்க்கும்பொழுது அவங்க அன்றைக்கி அந்த செட்டில் இருந்ததுக்கும் இதுக்கும், ஏன்னா நாங்கள் செட்டில் இருக்கணும் வெறும் ஆக்டிங்கு, எங்களுடைய பர்ஃபெக்ட் ட்ரெஸ்ஸிங்கு, வீட்டுக்கு போனால் திருப்பி ரிலாக்ஸ் பண்ணுறது அவ்வளோதான். வீட்டில் இருக்கிற அந்த இதுவோ ஒன்றும் அவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. அப்பேற்பட்டவங்க வந்து இதில் உட்காரும் பொழுது எவ்வளோ அவங்களுக்கு மாறுதல் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ தொந்தரவு இருக்கும். அம்மாவை சிறு வயதில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அவங்க எப்படி நடித்தாங்க, நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. ஒரு புரட்சி தலைவியாக அம்மாவா ஆனதுக்கப்புறம் என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் பார்த்தீங்க? இதை என்ன ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க, எப்படி அவங்களால ஷிஃப்ட் ஆக முடிஞ்சுது மேடம், நீங்கள் சொல்லுங்கள், அவங்களோட ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க, நீங்கள் கேட்குற மாதிரி தான் என்ன கேட்டாங்க. நான் சொன்னேன், அதுதான் அவங்க எந்த இடத்துலேருந்து எங்கே மாறுறாங்களோ அந்த இடத்துக்கு கரெக்டாக ஃபுல்லாக அவங்க மனசில் அது ஈடுபாடு வச்சு கம்ப்ளீட்டாக மாறிடுவாங்க. அதே இடத்துல நிற்பாங்க. வேற நீங்கள் எவ்வளோ நேரம் நிற்க சொன்னால் கூட அந்த இடத்துல நிற்பாங்க. அதுதான் ஜெயலலிதா மேடம். நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கு இன்னும் நிறைய தகவல்கள் கேட்கணும்னு தோணுதுங்க மேடம். கேட்டிங்க அப்படின்னா அந்த தைரியம், அந்த வலிமை அப்படிங்கிறத தாண்டி ஆற்றல்ங்கிற விஷயம் அவங்ககிட்ட இருக்குது. சொல்லாற்றல், மொழியாற்றல். நிறைய பேர் உங்களை மாதிரி அவங்க கூட பழகணும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ அழகாக பேசுவாங்க. தமிழ் எந்த அளவுக்கு ஆளுமை உண்டோ, தமிழ் மட்டும் இல்லைங்க, எனி லாங்குவேஜ் எடுத்துக்கோங்க, அந்த நேட்டிவிட்டி கரெக்டாக இருக்கும். அவங்க நீங்கள் மலையாளம் எடுத்தீங்கன்னா மலையாளம்ல அந்த டியூன் எப்படி, அவங்களுடைய ஆக்சென்ட் எப்படி, தெலுங்குன்னா தெலுங்கு, கன்னடம்னா கன்னடம், ஹிந்தின்னா ஹிந்தி, இங்கிலீஷு, தட் இஸ் இங்கிலீஷ்லேயே பிரிட்டிஷ் இதில் அமெரிக்கன் இங்கிலீஷ், எது எப்படி அந்த கரெக்டாக அந்த ஆக்சென்ட்டு அதெல்லாம் வந்து அது எல்லாமே அவங்களுக்கு அதில் எல்லாத்துலேயும் கரெக்டான ஒரு இது உண்டு. ஏதோ சும்மா பேசுகிறோன்ற மாதிரி இல்லை, எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்ஷன். ட்ரெஸ்ஸில் எடுங்க, நீங்கள் எதில் எடுங்க, எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ஷன் ஆகும். ஆக்சுவலாக இப்போது எங்களுக்கு இன்னும் ஆச்சரியம், நீங்கள் சொல்லும்போது எக்ஸைட்மெண்ட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன் மேம். பந்திப்பூரில் ஒரு ஷூட்டிங்கில் உங்களுக்கும் அவங்களும் நீங்களும் 2 பேரும் சேர்ந்து நடித்த படம் மறக்க முடியாத நிகழ்வு எதுவும் நடந்துதான். அதாவது ஒரு திக்கு தெரியாத காட்டில் அப்படிங்கிற மாதிரி ஒரு திக்கு தெரியாத காட்டில். திக்கு தெரியாத காட்டில் வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, மைசூர்லேருந்து வருவாங்க, அங்கேருந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லாமே மேலே வந்துடுவாங்க. நாங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணோம், ஏன்னா அது ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. அப்போல்லாம் வந்து ஒரு பெரிய ஹோட்டல்ஸ் ஒன்றும் கரெக்டாக கிடையாது அங்கே பந்திப்பூரில். அது அந்த ஏன்னா அது கொஞ்சம் இன்டீரியல் இது இல்லை, அது அங்கே இருக்கிற காட்டேஜஸ், அங்கே இருக்கிற கெஸ்ட் ஹவுஸு அந்த மாதிரி தான். சரி எல்லாருக்குமே அவங்க வந்து கீழேந்தனா லேட் ஆகிடும். அதனால் ரொம்ப முக்கியமானவங்க யாருன்னா இவங்க அதுதான் இது பண்ணாங்க. முத்துராமன் கூட அங்கேயே தான் இருந்தார், நம்பியார், நிறைய ஆர்டிஸ்ட், அது 13 ஆர்டிஸ்ட் இவங்க வந்தாங்க. அங்கே டெய்லி அங்கேருந்து பாவம் ட்ராவல் பண்ணிட்டு வருவாங்க. வந்த உடனே எல்லோரும் எங்களோட நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம். அப்போ வந்து ஒரு இதில் வந்து எங்கள் மதரை கூட வந்திருந்தாங்க. இந்த மாதிரி அவுட்டோருனாக்கா அம்மா கொஞ்சம் முக்கியமாக, சிட்டியில் நானே போயிட்டு வந்துடுவேன் நான். எங்கள் மதர் வந்திருந்தாங்க. மதர் வந்தோடனே எல்லோரும் டேபிளில் உட்காந்து இவங்களும் உட்காந்தாங்க. லஞ்சு சாப்பிட்றதுக்கு எல்லோரும் இது பண்ணோம். ஒரு சில பேர் தனியாக சாப்பிட்டாங்க, நானும் இவங்களும் இருந்தோம், இன்னும் வேறு யாரும் ஒருத்தர் இருந்தாங்க. இவங்களுக்கு தனியாக சாப்பாடு இவங்க அசிஸ்டண்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சாங்க. எங்கள் மதர் எனக்கு இது பண்ணாங்க, அங்கே இருக்கிற சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணது, நான் வெஜிடேரியன். அப்போ அது பண்ணுவோம். எங்கள் மதர் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் அவங்களுக்கு எடுத்து தட்டில் போட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இல்லைம்மா நான் டயட் அப்படின்னாங்க. அவங்க சொன்னாங்க, எல்லா டயட்டும் சரி, இந்த வயசில் சாப்பிடாம அப்புறம் எப்போ சாப்பிட்றது, ரைஸ் வேணால் சாப்பிட வேணாம், காய்கறியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே இதுவாக சாப்பிடணும், இல்லைம்மா நான் பாயில்டு மட்டும் தான் சாப்பிடுவேன்
மிச்சம் இதெல்லாம் இருக்க சேர்ந்ததெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். பருப்பு இருப்பு ரொம்ப சேர்ந்தேன். அம்மா சொன்னாங்க, ஒரு ஸ்பூன் போடு. என் பொண்ணு உட்காந்துருக்கா பக்கத்துல, நீ என் பொண்ணு பாரு. அப்படி சிரிச்சுக்கிட்டே அதே மாதிரி போலி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கள் கிராண்ட் மதர் ஒரு தடவை இது பண்ணும்பொழுது சத்யா ஸ்டுடியோவில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்பொழுது கொண்டு வந்தாங்க, நல்ல நெய்யெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. இப்போ எங்கள் ஏஜில் வந்து நல்ல வீட்டில் நல்ல சாப்பாடு இல்லை, அப்புறம் தான் இதெல்லாம் இது கூடாது இது கூடாது இப்படிலாம் சொன்னோம். அப்புறம் எடுத்துகிட்டு வந்து நல்ல சுட சுட ஈவினிங் அந்த ஈவினிங் பிரேக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்தோடனே எனக்கு இது பண்ணாங்க. இவங்க எல்லாம் இல்லை வேண்டாம் அப்படின்னாங்க. எங்கள் பாட்டி சொன்னாங்க, இல்லை இல்லை அது எப்படி உங்க விட்டுட்டு நான் அவங்களுக்கு கொடுப்பேன், என் பேத்திக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன், நீங்கள் பேத்தி தான், நானும் உங்கள் பாட்டி தான், நீங்கள் சாப்பிட்டாங்க. கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டேன். கொஞ்சம் கொடுங்கம்மா, நீங்கள் சொல்கிறீங்க அதனால நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷனாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும், ஐஸ்கிரீம் எல்லாருக்குமே பிடிக்கும். அதில் எங்கள் 2 பேருக்கு பயங்கர டேஸ்ட்டு. அப்புறம் நான் சொன்னேன் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு. அது எப்போ சொன்னாங்க அப்படின்னா, ஒரு தடவை நான் அவங்கள சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது அங்கே போய் கங்க்ராச்சுலேட் பண்ணேன். கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு பழசெல்லாம் எதுக்கு நம்ம பேசுவானே வேண்டாம் அப்படின்ற மாதிரி ப்ரெசன்ஸில் மட்டும் சும்மா 2 வார்த்தை பேசிட்டு சிரிச்சிட்டு, சச்சுமா நீங்கள் உங்களுக்கு உங்கள் பாட்டி ஸ்பெஷலாக சுட சுட பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்கல்ல போலி ஈவினிங் டிஃபனுக்கு அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னு சிரிச்சிட்டு எனக்கும் கொடுத்தாங்க அப்படின்னாங்க. அங்கே உட்காந்துட்டு வந்து சீட்டில் எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. அதாவது அந்த இதை கூட அவங்களுக்கு எப்போ அது டக்குன்னு ரொம்ப ஞாபக சக்தி அவங்களுக்கு. யாராக பார்த்தா பேரெல்லாம் மறக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு கரெக்டாக தெரியுங்க யார் என்ன எல்லாரையும் தெரியும். அவங்களுக்கு எப்போ என்ன பண்ணணும் அதுவும் அவங்க மனசுக்குள்ளே இருக்கும். வெளியில் தெரியவே தெரியாது, அவங்க காமிச்சிக்கவே மாட்டாங்க எதுவுமே. இப்போ எனக்கெல்லாம் வந்து இந்த இதில் அவார்டு கமிட்டியில் போட்டாங்க என்ன, இதில் இயலேசி நாடகத்தில். அப்புறம் இயலேசி நாடகத்தில் மெம்பர் செக்ரட்டரி எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன இது இன்னும் கூப்பிட்டாங்களே, நம்ம பண்ணணுமே, இது நல்லா பண்ணணுமேன்ற ஒரு இது வந்துடுது. அவங்க சொன்னாங்க, நோ யூ வில் டூ, ஐ நோ சச்மா, நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ், இன்னும் ஏன் தயங்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் பண்ணுறேம்மா, நான் பண்ணுறேன், உங்களுக்காக கண்டிப்பாக நான் வரேன், நான் பண்ணுறேன். உங்களுடைய பேர் உங்களுடைய இதில் அது நல்லா இருக்கணும், அந்த பீரியட் நல்லா இருக்கணும், அதுக்கு நான் வந்து பண்ணுறேன், நான் பயப்பட மாட்டேன், நான் பண்ணுறேன். பார்த்தீங்களா, எனக்கு தெரியும் அவங்கள பற்றி. ஸோ இந்த மாதிரி அவங்க மனசுக்குள்ளே சில பேரெல்லாம் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணணும், எந்த டைமில் பண்ணணும், அது மாதிரி அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் இருக்கும். ஆனால் வெளியில் ஒன்றும் காமிச்சிக்க மாட்டாங்க, ஒன்றும் தெரியாது. உங்களுக்கு நான் இது பண்ண போகிறேன், நீங்கள் வந்து அப்படி பண்ண போகிறேன், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சைலண்டாக திடீர்னு பார்த்தாக்கா அவங்க பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இதை தூக்கி அவங்க கொடுப்பாங்க. நிறைய விஷயங்கள் அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றும் நேரமே பத்தாது. அவங்கள பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவங்கள. ஒரு இதுலேயும் ஏதாவது ஒன்று பார்க்கும்பொழுது அதுல எல்லாம் ஆஹா இவங்க இருந்தால் இப்படி இருக்குமே, இது இருந்தால் இப்படி இருக்குமே, அப்படி பண்ணுவாங்களே, இப்படி பேசுவாங்களேன்ற அந்த இது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் வருது. அம்மா இப்போ நீங்கள் பேசும்போது எங்களுக்கு புரியுதுடா. இப்போ அந்த திக்கு தெரியாத காட்டில் படம் ஷூட்டிங் அப்போ தானே சந்தியா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போனது? இல்லை, அங்கே வந்தாங்க சந்தியா அம்மா, அங்கே வந்தாங்க ஷூட்டிங்க்கு வந்தாங்க. அவங்க ரிலேஷன் இன்னொரு ஆண்ட்டுக்குன்ற எல்லாருமே வந்தாங்க. வந்துட்டு அந்த ஒரு நாள் சும்மா வந்துட்டு பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க, மெட்ராஸில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் முன்னாடி போகிறேன், இவங்களுக்கு இன்னும் 2 நாள் ஷூட்டிங் இருக்கா அவங்களுக்கு, ஜெயலலிதா அம்மாவுக்கு, அதனால் அவங்க முடிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்டலாம் சொல்லிட்டு தான் புறப்பட்டாங்க. வந்து நாங்களும் 2 நாள் அங்கே அந்த வேலையை முடிச்சுட்டு, ஏன்னா ஃபுல்லாக காடு தான் அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு சென்னைக்கு வந்து ஒரு 4-5 டேஸில் இருந்து தெரியல, சடனாக வந்து சந்தியாம்மா வந்து உடம்பு சரியில்லை. நான் கேள்விப்பட்ட உடனே இல்லை இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் சீரியஸ்னாங்க. அப்புறம் நான் ஓடி போய் அன்றைக்கி தேவர் இருந்தார், ஸ்ரீதர் இருந்தார், எம்ஜிஆர் அண்ணன் புரட்சி தலைவர் இருந்தார், எல்லோரும் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்து கேட்டால் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், இம்மீடியட்டாக ஏதோ ஒன்று சர்ஜரி பண்ணி ஆகணும். என்னடா அது ரொம்ப இதுவாக சொல்கிறாங்களேன்னு எனக்கும், நான் அந்த இடத்த விட்டு வரணும், இவங்களும் உட்காந்துட்டாங்க, கிட்டக்க போய் இது பண்ணாங்க. சொன்னாங்க இல்லை என்ன சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க, அம்மாவுக்கு நான் நல்லாயிடும், டாக்டர்கிட்ட என்ன பேசியிருக்கேன். அப்போ கூட ஒன்றும் இதுவே காமிச்சிக்க மாட்டாங்க, ஒரு மாதிரி தட நமக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும் இல்லை. அவங்க அதெல்லாம் காமிக்கல. எம்ஜிஆர் என்னன்னு பேசிகிட்டு இருந்தார். பேசினோடனே ஆப்ரேஷன் திட்டம் அவங்க சொன்னாங்க, நான் போகணும். அவங்க டாக்டர் சொன்னாங்க, நாங்கள் அலு பண்ண மாட்டோமே அப்படின்னாங்க. ரொம்ப நேரம் வாக்கு வந்து இவங்க சொன்னாங்க, இல்லை நான் அம்மா கூட தான் இருப்பேன் நான் அப்படின்னாங்க. உள்ளே போனாங்க. நான் அப்புறம் வீட்டுக்கு வந்தேன். அப்புறம் ஒரு மறுநாளைக்குள்ளே அந்த ஈவினிங் நைட்டுக்குள்ளே சொன்னாங்க. அப்புறம் ஓடினேன் நான் வீட்டுக்கு. எதுக்காக சொல்ல வரேன், அதுதான் அவங்களுக்கு வந்து பின்னாடி பாருங்கள் எல்லா விஷயத்துலையுமே அவங்களுக்கு வந்து அந்த பதட்டப்படாமல் என்னது, ஏன்னா அது ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா அதுக்கு உண்டானது என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த நோக்கம். நாமெல்லாம் இருந்தால் வேறு மாதிரி தான் அந்த எமோஷன் வந்துடும். அவங்க அந்த நேரத்தில் கூட அப்போ கூட இதுவாக இருக்காங்க பாருங்கள். எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது தான் ஓஹோ இப்படிலாம் வந்து இவங்க இது பண்ணுறாங்க, இப்படி தான் மனசுக்குள்ளே இருக்கும், டெஃபினட்டாக இருக்கும், மனசுக்குள்ளே இல்லாமல் இருக்காது. பட் அந்த சுச்சுவேஷன் அவங்க அழகாக அவ்வளோ தூரம் அது எப்படி அதை இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கம் இருந்ததில்ல. அப்போ ரொம்ப இது
புரட்சி தலைவி அம்மா பொறுத்த வரைக்கும் ஒரு பன்முக கலைஞர் அப்படின்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாட்டியமாகட்டும், இல்லை ஒரு பாடகராக இருந்திருக்காங்க, நடிகராக இருந்திருக்காங்க, அதையும் தாண்டி ஒரு எழுத்தாளராகவும் இருந்திருக்காங்க. ஸோ அந்த பரிமாணத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்களுக்கு வந்து எதில் போனாலும் பர்ஃபெக்ஷன், அதுதான் அதில் ரொம்ப முக்கியம். இவங்களா மாறலாம் அதெல்லாம்ன்றதுலாம் வேற. எது பண்ணாலும் அதில் அவங்க ஃபுல்லாக அந்த டெடிக்கேஷனோட, அவங்க ஃபுல் இன்வால்மெண்ட்டோட, ஃபோக்கஸ், ஒரு கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ். அது என்னென்னா அந்த என்ன விஷயம், அதுக்குண்டான விஷயம் என்ன, அதை கரெக்டாக அந்த மாதிரி அவங்க பர்சன். இது எழுத்தாளர்னா அவங்க அதில் இது பாட்டுன்னா பாட்டு கற்றுண்டாங்க, வீணை கற்றுண்டாங்க. அவங்க அப்போல்லாம் வந்து 2-in-1 கேசட்டில் சின்னதாக எடுத்துகிட்டு வருவோமே, அதனால் அதில் கொண்டு வந்து சொல்லுவாங்க, சச்சுமா நான் பாடியிருக்கேன், நான் சொன்னேன் போடுங்க, ஷார்ட்டெல்லாம் முடிஞ்ச உடனே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருப்போம்ல, அப்போ கேட்பேன் அந்த மாதிரி. அதில் அவங்க பாடின பாடலில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்ன? அவங்க பாடின பாட்டுன்னா எனக்கு அந்த இது எனக்கு இப்போ கிடைக்கல. எங்களுக்கு அவங்க பாடின பாட்டுல இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமா, அம்மா என்றால் அழகு அப்படிங்கிற அது அது நிஜமா தான். அதுவும் எனக்கு ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் என்ன போட்டு காமிச்சாங்க. இல்ல ஆக்சுவலா அம்மா என்றால் அன்பு தான், ஆனா அவங்க பாடினதுனால அது எங்க மனசுக்குள்ள அந்த அன்பு அழகாயிடுச்சு. இன்னொரு விஷயம் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம், என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, சுசீலா அம்மா, ஜானகி அம்மா, சுகுமாரி அம்மா, இந்த மாதிரி பன்மொழி பேசக்கூடிய கலைஞர்கள் இருக்கும்போது அவங்க லாங்குவேஜ்ல அவங்க கிட்ட பேசினாங்களாமா, அப்ப நீங்க கூட இருந்தீங்களா? ஆமா ஆமா பேசுவாங்க எல்லார்கிட்டயும். அதான் நான் சொல்றேன், தெலுங்குனா தெலுங்கு, மலையாளம்னா மலையாளம். 10 பேர் உட்காந்துறாங்க. 10 பேர்ல ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு. ராஜஸ்ரீ தெலுங்கு பேசுவா, கன்னடம் பேசுவா, இன்னொருத்தர் வந்து காஞ்சனாவும் பேசுவா, சில ஹிந்தி பேசுவாங்க. எல்லார்கிட்டயுமே ஸ்டேஜில் வந்து அந்த இது ப்ரைஸ் வாங்க வராங்களா அவங்க கிட்ட, அவங்க அந்த லாங்குவேஜ்லேயே அவங்க வாழ்த்துவாங்க, சொல்லுவாங்க. அதுக்கு சொல்லுவாங்க எங்கிட்ட இதுதான் பேசுறாங்க. எல்லாரும் தமிழ் பேசுவாங்க, இருந்தாலும் அவங்க கிட்டக்க வந்து அந்த அவங்களுக்கு பேசினா ரொம்ப இஷ்டம்னு ரொம்ப அழகாக பேசுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ஹிந்தி இதில் நிறைய பேர். அப்போ நாங்கள் ஷூட்டிங்கில் நடக்கும்பொழுது பக்கத்து செட்டு எல்லாமே எல்லா லாங்குவேஜும் நடக்குமே. இப்போ நடக்கிற மாதிரி இப்போ வெளியில் என்ன போயிட்டோம், தனித்தனியாக போயிட்டோம். அப்போ ஸ்டுடியோன்னு ஒன்று இருந்ததுனால ஹிந்தியும் நடக்கும், ஒரிசா கூட நடந்திருக்கு, ஒரியா நடந்திருக்கு, மலையாளம் நடக்கும், சிங்களம் கூட நடந்திருக்கு அப்போ அந்த காலத்தில். ஸோ சிங்களம் மட்டும்தான் அவங்க பேசுகிறாங்களா இல்லைன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியாது. பட் ஆனால் முக்கால்வாசி ஆர்டிஸ்ட் வந்து எங்கள் செட்டில் மிக்ஸ்அப் ஆவாங்க சில பேர். நாங்களும் சில பேர் அந்த ஆர்டிஸ்ட்டை போய் பார்ப்போம். அப்போ எங்களுக்கு அவங்கள பற்றி பெருசாக தெரியலன்னா கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் மிக்ஸ்அப் ஆகும். வந்து இவங்க எங்கேயும் போக மாட்டாங்க, ஜெயலலிதா அம்மா இந்த செட்டுக்கு போக மாட்டேன், நான் கொஞ்சம் போவேன், பக்கத்து செட்டிலெல்லாம் போய் பார்த்துட்டு வருவேன் நான். ஸோ அப்போ வந்து அவங்கக்கிட்ட அழகாக பேசுவாங்க, அவங்க அப்படியே இது பண்ணுவாங்க, அட்மையர் பண்ணுவாங்க, ஆஹா இப்படி பேசுகிறாங்க. அவங்களதில் பேசுகிற உடனே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து நினைவு அது அம்மா கூட பழகினது எல்லாமே. ஆனால் நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கு வந்து அது பொக்கிஷமாக இருக்குது. ஒருவேளை இப்போ மேம் உங்கள் பக்கத்து சீட்டில் அம்மா இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நீங்கள் எப்படி பேசுவீங்க, அதை பேசி காட்டுங்க. அவங்கக்கிட்ட இப்போ சீஃப் மினிஸ்டர் அனுப்புகிறோம் வந்து நான் வேற வந்து மேடம் அப்படி இப்படின்னு சிரிப்பாங்க அப்படி பார்த்துட்டு. ஏன்னா அந்த இது ஏன்னா அந்த பொசிஷனுக்குன்னு வரும்பொழுது நாம் வந்து முதல்ல நாங்கள் அம்மா அம்மெல்லாம் கூப்பிடுவோம். அவங்க அம்மா மாதிரியே நானும் கூப்பிட்ருக்கேன். அம்மா என்ன சொல்கிறீங்க, அம்மா வாங்க, அவங்க என்ன வாங்க போங்க, ஒரு நாள் கூட நீன்னு சொன்னதில்லை, நீ என்றைக்குமே சொன்னதில்லை. வாங்க போங்க, என்ன நீங்கள் சாப்பிட்றீங்களா, அப்புறம் கையை அப்படி பிடிச்சி இது பண்ணுவேன், அதெல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி நான் தள்ளி உட்காந்தா கூட ஸ்டுடியோவில் என்னை கூப்பிட்டு பக்கத்தில் சேரை போட்டு, சச்சுமா இங்கே வாங்க, இங்கே உட்காருங்க சொன்னேன். நீங்கள் புக்ஸ் படிக்கிறீங்க, நான் என்ன பண்ண போகிறேன், சரி வாங்க அப்படின்னு. சரி நான் அப்புறம் படிக்கிறேன். நான் சொல்ல வாடாம்மா நீங்கள் படிங்க, நான் சும்மா உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக பேசுகிறேன். அப்புறம் கூட நாங்கள் வீட்டுக்கெல்லாம் போனேன்னா இவங்க சீஃப் மினிஸ்டராக இல்லாத நேரத்தில் நான் வந்து தீபாவளிக்கு வீட்டுக்கு போவேன். எங்கள் வீட்டில் பண்ண ஸ்வீட், எங்கள் பாட்டிலாம் பண்ண ஸ்வீட்ஸ் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போவேன். ஒரு முக்கியமான இதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அப்போ லேண்ட்லைன் தான், கூப்பிட்டு ஃபோனில் விஷ் பண்ணுவேன். சில சமயம் பார்க்க வரேன்னு சொல்லுவேன், வாங்க நான் இருப்பேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பழக்கம் தான். அதே மாதிரி அவங்க சீஃப் மினிஸ்டராக நடுவில் இல்லாத காலத்தில் கூட வீட்டுக்கு போய் நான் ஏதாவது ஒரு 2-3 சந்தர்ப்பத்தில் போய் பார்த்துட்டு வருவேன். ஏன்னா இது தனி, இது எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பே வந்து தனி. இது எனக்கு அவங்க மேலே ஒரு ஆசை, அவங்களுக்கு என் மேலே ஒரு பாசம். அது எப்படி எங்களுக்கு உள்ளே வந்ததுன்னே தெரியல, ஒருத்தருக்கு கொஞ்சம் பழகின விதமா. ஏன்னா அது அவங்க வந்து எல்லாருமே இந்த வெளியில் பார்க்குறவங்க சொல்லுவாங்க, அம்மா உங்கள் மேலே அவங்க ஒரு தனி இது வச்சுருக்காங்கம்மா அப்படின்வாங்க. நான் சொல்லுவேன் ஆமாம், அது ஆனால் என்னன்னு தெரியல, நான் ஒன்றும் அவங்களுக்கு பண்ணலை, அவங்களுக்கு நான் ஒன்றுமே பண்ணலை, நான் வெறும் ஒரு அன்பு தான் ஒருத்தர் காமிச்சிருந்தாரு, நான் வெறும் ஒன்றும் பண்ணலை. ஆனால் எங்களுக்குள்ள பரஸ்பரம் ஒரு வந்து என்னுடைய பழக்கின விதமாக என்னை சொல்லுவாங்க, நீங்கள் யாரை பற்றியுமே ஒரு ஷூட்டிங்கில் பேசும்போது கூட இவங்க எதுவுமே நீங்கள் வேறு எதுவுமே பேச மாட்டீங்க சச்சுமா, உங்களுடைய எது பேசுவீங்க சாதாரணமாக, நம்மளுடைய ஆக்டிங்கு அந்த இதை பற்றி பேசுவீங்க, ஒரு கேரக்டரை பற்றி பேசுவீங்க, அந்த படம் இந்த படம் பேசுவீங்க,
வேறு எதை பற்றியுமே நீங்கள் பேசுனதே இல்லை. உங்கள் டான்ஸ், நான் டான்ஸ் அப்போ ஸ்டேஜில் படிட்டு இருந்தேன், ட்ராமா ஒலிம்பிக், என் ட்ராமாக்கெலாம் வந்திருக்காங்க. என் ட்ராமா பார்த்துட்டு அவங்களே நான் சொல்லுவேன், இன்றைக்கி நான் சீட் போட்டு வைக்கட்டுமா, நீங்கள் வரீங்களா, ஷூட்டிங் முடிஞ்சிருந்தேன், நல்ல நான் வரேன், நானே மெம்பர் தான் அங்கே, நீங்கள் எனக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம், அங்கே நான் மெம்பர் தான், எனக்கு உண்டான சீட்டு அங்கே இருக்குது, ஃப்ரண்ட் ரோவில் இருக்குது, நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் வந்து அழகாக சொல்லிட்டு போவாங்க உள்ளே வந்து. எதுக்காக சொல்ல வர, அவங்கக்கிட்ட அப்படி ஒரு இது பழகினதுனால அந்த நடுவில் மட்டும் நான் விடவே இல்லை. அவங்கள தொடர்ச்சியாக நான் வந்து எப்படியா இருந்தாலும் அவங்க ஒரு வெல்விஷராக நடுவில் போய் அவங்க எப்படி இருக்காங்க என்ன எல்லாம் கேட்டுட்டு தான் வருவேன் நான். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்குள்ளது. ஆக்சுவலாங்கம்மா இன்னைக்கு இந்த ஒரு அருமையான நாளில் அவங்க நினைவுகளோடு நம்ம பயணம் செஞ்சுட்ருக்கோம். இன்றைக்கி அவங்களுடைய நினைவுகள் நீங்கள் உட்காந்து பேசும்போது ஆக்சுவலாக எங்களுக்கு அம்மாக்கிட்டே பேசின மாதிரி ஒரு ஃபீல் எங்களுக்கு. ஏன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் சொன்னதுனால நான் சொல்கிறேன், வெளியில் இப்போ கூட போனால் கூட அவங்க நிறைய பேருக்கு அந்த அம்மாவுடைய இது இருக்குது, இன்னும் யாருக்கும் அது குறையவே இல்லை. நான் வேற கூட நின்று நிறைய இதில் பார்த்துருக்காங்க, அவங்க என்னை பார்த்துருக்காங்க, அப்புறம் பேப்பரில் நிறைய பார்த்துருக்காங்க, இந்த மாதிரி பேட்டி நிறைய நானும் அந்த அம்மா படிச்சேன். அவங்களுக்குலாம் என்ன ஒரு சந்தோஷம்னா, அம்மா இன்னைக்கு இல்லை, இருந்தாலும் உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு அவங்க ஞாபகம் வருதுமா, ஒரு மனசு நிறைவாக இருக்குமா அவங்கள பார்க்கும்போது. நான் சொன்னேன், அது எப்படி முடியும், அது எப்படி முடியும், அந்த அம்மா இல்லைம்மா, நீங்கள் அந்த கூட இருந்தீங்களா, அதனால எங்களுக்கு அதை பார்க்கும்போது அந்த மனசில் எங்களுக்கு அப்பா இந்த அம்மா அந்த கூட இருந்தாங்கல்ல, அவங்கள பார்க்குறமேன்ற ஒரு இது இருக்கிறேன். இதெல்லாம் எனக்கு நிஜமாகவே இன்றைக்கி மனசு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, ஒரு பக்கம் மிஸ் பண்ணுற அந்த இதுவும் இருக்குது. ஸோ இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் இன்றைக்கி கார்த்தால எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல இன்றைக்கி ஒரு நல்ல காலம் ஆரம்பித்து எல்லோரும் சந்தோஷமாக நிறைய இந்த கோவிட் கீவிட்லாம் எனக்கு பிடிக்கல, பட் அதெல்லாம் ஒரு மாதிரி மறைஞ்சு எல்லோரும் நல்ல ஆரோக்கியத்தோட சந்தோஷத்தோட நல்லா இருக்கணும், குடும்பத்தோட எல்லோரும் நல்லா இருக்கணும். ஜெயா டிவி நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த உரிமையாளர்கள், இதில் பணியாற்றும் எல்லாருக்கும், உங்களுக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. நன்றி.